செய்ய முடியுமா, இந்த தர்மலாம் இருந்தால் நீ வா அப்படின்னு இறக்குறது. அதில் மிக திறமையானவர் தான் நம்ம இவர் செந்தில். இன்னும் 2 பேர், ஒருத்தர் சிரிச்சிக்கினே இருப்பார். சிரிச்சாருனால எதிராளி வந்து பாயிண்ட்டை மறந்துடுவான். அந்த மாதிரி இது. அப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றாங்க சில பேர். ஒரு விவாத மேடை தானே அது பேர் என்ன, விவாத மேடை. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை அதுக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது சொல்லுங்கள், அவ்வளோதானே. இதான நாகரிகம். பல விவாத மேடைகள் பார்க்குறேன், ஒருத்தர் கிண்டல் கூட பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு நட்பு இருக்கும், அது கூட ஓகே. இந்த கூட்டிகிட்டு வந்தவரால் அங்கேயும் அதே மாதிரி போய் பிரச்சனையாகி ஏதோ ஆயிருக்குது, கோச்சிக்கிட்டு ஒரு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் விழா நடந்திருக்கு, தங்கத்தமிழ் செல்வனையும் அதே மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அவர் எச்சரிக்கை பண்ணிவிட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். முடித்தோன்னே அவரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி வர்றீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இருங்க, இந்த மாதிரி இப்போ கிண்டல்லாம் பண்ணாதீங்க. அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் கொஞ்சம் முதிர்ந்த அரசியல்வாதி. இவர் அது கிடையாதுல்ல, வெளியில இருந்து ஒரு வீடியோ போடுறாரு, பார்த்துக்கிறாங்க. வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ணன் சேகர் பாபுடைய போர்ப்படை வீரர்கள் இப்படி தான் சொன்னார். அதே வார்த்தை, நான் எதுவுமே மாற்றி சொல்லலை, வருவாங்கன்றார். இது என்ன வகை நடைமுறை? இதை வேறு யாராவது பண்ணால் இந்நேரத்துக்கு கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டு திட்டமிட்டு வரட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறது. அதற்கு பிறகு வெளியே வந்து ஒரு போலீஸ் தடுக்கிறாங்க, இவங்களை வர வேணான்னு. நஞ்சில் சம்பத் பாவம் புதுசாக சேர்ந்துக்கிறாரு. சார் நீங்களும் போகாதீங்க, அவர் உஷாராக உட்காந்துனார். இவர் எஸ்ஜி சூர்யா வெளியே வந்தோன்னா அங்கேயும் பாருங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இது எப்படிங்க சரியாக இருக்கும்? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நான் கேட்குறது காவல்துறையை கூட இனிமேல் அவர்களையும் அது